ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க வெயிட்லெஸ் ரெசிபியான நம்ம கொள்ளு பருப்பு வச்சு நம்ம எப்படி ரசமும் துவையிலும் செய்யலானுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கொள்ளு பருப்பு ரசம் வைக்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. ஆமணக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாங்க. நம்ம இந்த தண்ணி எடுத்து தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இப்போது இது நல்லா வந்து ஒரு விசில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பருப்பு வந்து ஒரு விசில் வந்து 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க ரசத்துக்கு. மிளகு நம்ம 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. ஜீரகம் 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தாளிக்கும் போது ஒரு காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகாவும், இப்போ ரசத்துக்கு அரைக்கும் போது ஒரே ஒரு காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு வந்து நம்ம கொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 சுற்றி மிக்சியில், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பூண்டை போட்டு ஒரே ஒரு சுற்றி நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான். பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாங்க. அது கூட 2 தக்காளியை நம்ம போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நாம் புளியும் தக்காளியும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக திட்டமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, கொள்ளு பருப்பு, அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கொள்ளு பருப்பு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த பருப்பை அப்படியே துவையலாக அரைச்சிக்கலாங்க மிக்சியில் போட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரசம் தாளிச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பு ஆறட்டும். நம்ம இந்த பருப்பு தண்ணி கூடயே நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நான் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேங்க எக்ஸ்ட்ராவாக. 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம கடாய் வச்சு தாளிச்சிக்கலாங்க. நம்ம நெய் விட்டு தாளிச்சிக்கலாங்க. நெய் விட்டு தாளித்தோம்னா ரசம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நம்ம தாளிக்கிறோம். நெய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு நம்ம சேர்த்துக்கலாங்க. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு, கருவேப்பிலை 2 உருவி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை உருவி போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொரப்பாக, அதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஒரு வாசனை வரும். ரசம் அதை ஃப்ரை பண்ணி வைக்கும் போது ரசம் ஒரு நல்ல ஒரு மணத்தோடு இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணி
அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றி கொதிக்க விடலாங்க. ரசம் நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. இப்போ கொதிக்க வரப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாங்க. இப்போ அடுத்து நம்ம அந்த பருப்பு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டுட்டு நம்ம 2 சுற்று வரைக்கும் சுற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிக்கணும், நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பவுலில் சேஞ்சப் பண்ணிவிட்டு துவையில நம்ம இப்போ தாளிச்சிடலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு 2 கருவேப்பிலை கொத்து உருவி போட்டுக்கலாங்க. லைட்டாக பெருங்காய பொடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு இதில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, துவையல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான நம்ம கொள்ளுப்பருப்பு ரசமும் துவையலும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.